இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் துர்வாசர் கைலாசத்தை பார்க்க போலான்னு போகிறார். ஒரு பெண் அங்கே மறைச்சு, எனக்கு வரன் கொடுக்கணும், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு 2 ஆண் குழந்தைகள் வேணும், எல்லாம் நான் பிறக்கும் அப்படின்ட்டார் துர்வாஸ். விட வேண்டியது தானே, பிறக்கும்னா பிறக்கும்னு நம்பணும். துர்வாசர்கிட்ட போய், நான் சொன்னது நானா கேட்டுதோ, எனக்கு 2 ஆண் குழந்தைகள் வேணும். இங்கேருந்து போய் மகான்கள்கிட்டலாம் எப்படி பழகணும்னு தெரியணும் இல்லையா? மாதலோலைன்னு பேரான் அவளுக்கு. அங்கேருந்து இவர் பெரிய விஷயமா சிவனை பார்க்கணும்னு கைலாச யாத்திரையாக கிளம்புறார். அங்கேருந்து குறுக்க வந்து அங்கேருந்து 2 குழந்தைகள் வேணும், 2மே ஆண் குழந்தைகளாக வேணும் இப்படின்னு குறுக்க வந்த உடனே கோபம் வந்துடுது. பொதுவாகவே துர்வாசருக்கு கோபம் வரும், இப்படிலாம் பண்ணால் கோபம் வரும், நமக்கே கோபம் வரும். துர்வாசர் உடனே சொன்னார், எல்லாம் பிறக்கும், 2 குழந்தைகள் ஆண் குழந்தைகள், நீ வந்து இடைஞ்சல் பண்ணுறிய, அந்த மாதிரி உலகத்துக்கே இடைஞ்சல் பண்ணுற குழந்தைகளாக பிறக்கும் அப்படின்ட்டார். நீ வந்து இடைஞ்சல் பண்ணுற பேர், அதே மாதிரி இடைஞ்சல் பண்ணுற குழந்தைகளாக பிறக்கும் அப்படின்னா, அப்போ அம்பன்னு 2 அசுரன், அம்பரன் ஒரு அசுரன், அம்பன்னு ஒரு அசுரன், 2 பேர். இவளுக்கு வந்து சுத்தம் மட்டி, எப்படியோ 2 ஆண் குழந்தைகள் பிறந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. இது அங்கேருந்து அந்த அம்பரனும் அம்பனையும் சுக்கராச்சாரியாலோட பாடசாலை அசுர குருக்கிட்ட சேர்த்து, இது வந்து இவா வந்து ரொம்ப தபஸ் வேற பண்ணக்கூடிய சக்தி உண்டு, அதனால தன்னையே எரிச்சுண்டு தபஸ் பண்ணலான்னு பார்த்தா, சிவபெருமான் வந்து ஆசுதோஷின்னு பேர் அவருக்கு. நார்த் இந்தியாலாம் ஆசுதோஷ் அப்படின்னு பேர் வச்சுப்பா, சிவனுடைய பேர் ஆசுதோஷி. அதனால போய் தன்னையே எரிச்சுண்டு தபஸ் பண்ணணும்னு வரும்போது சிவபெருமான், ஆஹாஹா என்ன பக்தி, சிவன் குளிந்துடுவார், உள்ளே இருக்கிற இன்டென்ஷனை பார்க்க மாட்டார். அதனால தான் ஆண்டாள் ஆராய்ந்த அருளேலோ ரெம்பாவாய்ம்பா. ஆண்டாள் இன்டென்ஷனை பார்த்து சொல்லுன்னு. அங்கேருந்து இவா 2 பேரும் சொன்னால், நாங்கள் சாகவே கூடாது. அது எப்படிப்பா அப்படின்னா, ஜாதசிகி துருவோ மிருத்யு, பிறந்தவன் அவனுக்குமே செத்து தான் ஆகணும், அதை கொஞ்சம் மாற்றி கேளு அப்படின்னா, சரி போனால் போகிறது, பெண்களை தவிர வேற எதாலையும் நாங்கள் சாகணும். பெண்ணாவான பெண்ணுன்னா என்ன, சாதாரணம் தானே. அபலைகள் அப்படின்னு, அபலைன்னு யூஸ்வலாக சம்ஸ்கிருதத்தில் பெண்களெல்லாம் அபலைம்பா. அவளுக்கு தெரியுமா, விமன் எம்பவர்மெண்ட் கதை தான் மொத்தமே இது. விமன் எம்பவர்மெண்ட், அது பெண்ணால் சாகக்கூடாதுன்னு கேட்டதும் அவர் பார்த்தார், இப்படி போய் கேட்டு வச்சாரு. என்னோட மனைவியே இருக்க பத்ரகாளி, அவ கேட்டாலே இப்படி போய் கேட்டு வச்சிருக்கானே, ரொம்ப சந்தோஷம் நினச்சிட்டா. பக்கத்தில் இருக்கிற உமா மகேஸ்வரிய உமாவாகவும் இருப்பா, சௌமிய ரூபிணியாகவும் இருப்பா, வேணும்னா பத்ரகாளியாகவும் மாறுவா. இனிமே ஒன் காலம்மா நீ கிளம்பு அப்படின்னோன்னு, அவ அதர்மம் பண்ண இவன் 1000 கையோட அம்பகரத்தூர் காளி அப்படின்னு, கந்தங்குடி பக்கத்தில் அம்பகரத்தூர் காளி. இங்கே யார் கந்தங்குடி போகிறாளோ அவளுக்கு அம்பகரத்தூர் காளி போயிட்டு வருவா. என்னத்தினால அம்பகரத்தூர் காளின்னு யாருக்குமே தெரியாது. இந்த 2 அசுரனை, அம்பன்னு 2 அசுரனை வதம் பண்ணுறதுக்காக மண்டையோடலாம் மாலையா போட்டுண்டு 1000 கையை ஆயுதம் வச்சுண்டு அப்படியே ஒரு பெண்மணி இப்படி கிளம்ப முடியுமான்னு கேட்டால், நம்மளோட சனாதன தர்மத்தில் அங்கே தான் காண்பிக்கிறது, பெண்ணால் முடியாதது என்ன, ஒரு அசுர சம்ஹாரம் கூட பண்ண முடியும். துர்கா மகிஷாசுர மர்தினி இல்லையா, என்றைக்குமே வீக்காக போர்ட்ரே பண்ணது கிடையாது நம்மளோட பாரத தேசம். அப்படி உன்னதஸ்தானம் கொடுத்து காடஸ் எல்லாருக்கும் ஈக்குவலாக, சங்கர்னாலும் கௌரி சங்கர், நாராயணன்னாலும் லக்ஷ்மி நாராயணன், எல்லாமே அப்படி தான். கிருஷ்ணன்னாலும் ராதாகிருஷ்ணன், ராமன்னாலும் சீதாராமன், அதை மாதிரி தான் எப்பவுமே. அதை மாதிரி அவள் கிளம்பினதும் முருகன் அங்கேருந்து ஓடி வரார். என்னம்மா நீ இப்படி கிளம்பிட்ட, பத்ரகாளியே கிளம்பிட்டியே, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ எல்லாம் பார்த்துக்க முடியாதுப்பா, நீ இங்கே இந்த குடியிலேயே கந்தா நீ இங்கே குடியிரு, இங்கே இருக்கிற ஜனங்களை காப்பாத்தின்று, நான் போய் பக்கத்துலேயே இவாளை வதம் பண்ணி உன் பக்கத்தில் வந்துடுறேன், 5 நிமிஷம்தான் அப்படின்னதும் அந்த குடியிலேயே கந்தன் குடி இருக்க அம்பகரத்தூர் காளி அங்கேருந்து போய் இந்த 2 அசுரர்களையும் துவம்சம் பண்ணி திருப்புகழில் அருணகிரிநாதரே இந்த கந்தங்குடி க்ஷேத்திரத்தை பாடுறார். எந்த சடலங்கம் பல பங்கம் படு தொந்தங்களை என்று தூய பொன்றும் ஒரு நாளே இன்பம் தரு செம்பொன் கழலும் கழல் தன் தும்பினையன் சும்படி வந்தங்கடமயிலேறி வந்தும் பிற சண்டம் 12 புவி எங்கும்
பவளம் பங்கதியம் பூந்தொழலில் துண்டின் விளையாடுவ கந்தங்குகனென் தங்குருவென் சுந்தொழுமன் பங்கவி கண்டுந்திட அன்று பொடு வருவோனே கண்டிகனிசில் துஞ்சுவை பொங்கும் புனல் தங்குஞ்சுவை கந்தங்குடியின் பெருமாளே கந்தங்குடியின் பெருமாளே கந்தங்குடியின் பெருமாளே எந்த ஜடலங்க பலவங்க படுவந்தங்கள என்று துயிர் ஒன்றுபடி முருகனே இன்பந்தரு சிம்பொன்கழலின் தொங்கெழும் கந்துமென என்றுபடி வந்த கெடமயிலே வந்துமிர சண்டமகி அண்டமுவி எங்கும் திசை அண்டுபடி நின்ற சுடகுடி போலும் வந்தகுடி கொண்டு திரி ரஞ்சந்துகனன்று வந்த தமிழ் தம பொழியாதோ கண்ணின் கனி சிந்து சுவை பொங்கும் புனல் தங்குஞ்சுவை கந்தங்குடியின் பெருமாளே கந்தங்குடி பெருமாளே கந்தங்குடி தங்கிய பெருமாளே பெருமாளே கந்தங்குடி பெருமாளே. இது காளி துவம்சம் பண்ணி அப்படி அனுகிரகம் பண்ணா அருணகிரிநாதரே கந்தங்குடி பெருமாள் விபூதி அலங்காரம்ங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். கந்தங்குடியில் விபூதி அலங்காரம் நூலாறு அப்படிங்கிற ஆற்றங்கரையில் இருக்கு, மாயூரம் பக்கத்தில் நூலாற்றங்கரையில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. கந்தங்குடி முருகன் தெய்வ யானையும், தெய்வ யானைக்கு தனி சன்னதி அங்கே எதுக்கு அப்படின்னு கேட்டால் இங்கே தெய்வ யானை தபஸ் பண்ணதுனால தான் அங்கே தனி சன்னதி கந்தங்குடியில். இந்த க்ஷேத்திரத்தோட இன்றைய தினம் நம்ம காக்கும் தெய்வம் குலதெய்வம் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைய தினம் ஒரு 4 பேர் எடுத்துட்டுருக்கோம். முதல்ல கருடன் ஹயக்ரீவ சுவாமி வித்யக்காக, வரதராஜ பெருமாள் கண் கொடுக்கும், கண்ணையும் கொடுக்கும் வித்தையும் கொடுக்கும் செம்பொன்செய் கோவில் திருவகீந்திரபுரம். அப்புறம் கந்தங்குடி அம்பகரத்தூர் காளி, கந்தங்குடி முருகன் அம்பகரத்தூர் காளி. இந்த 4 பேர். குழந்தைகள்லாம் ஒரு 3 பேர். குலதெய்வங்கள் நிறைய பேர் இருந்தாலும் நிறைய பேருக்கு குலதெய்வம் கந்தங்குடி முருகன் அம்பகரத்தூர் காளி வரதன் தெய்வம். எல்லாருக்கும் ஸ்வாகதம் சுஸ்வாகதம். பவமான சுதுடு நித்ய ஜய மங்களம் ராஜீவ வினோதమైన నీనామ రూపమునకు నిత్య జయ మంగళం మంగళం.